بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي كفى الصلاة على المصطفى. இந்த மஸ்ஜிதின் இமாம் அவர்களே, அன்பின் சகோதரர்களே, சகோதரிகளே, சிறுவர்களே, சிறுமிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. جزاكم الله خيرا أحسن الجزاء. بارك الله فيكم جميعا. மக்ரிப் தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுதுவிட்டு இந்த இடத்திலே குர்ஆனும் சுன்னாவும் கற்றுத்தந்திருக்கின்ற சில விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற ஒரு அழகான பொழுது, தீன் சொல்கின்ற அற்புதமான விடயங்களை எப்போதெல்லாம் கற்க சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் இருந்து கற்பது இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கின்ற ஒரு சுன்னா, ஒரு இபாதா. அந்த வகையில் இஅ்திகாஃபோடு இருக்கின்றோம். தீனின் ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக வந்தமர்ந்திருக்கின்றோம். பல நல்ல உறவுகளை சந்திக்கின்ற சந்தர்ப்பம் ஒன்றில் இருக்கின்றோம். இப்படி எத்தனையோ விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் அல்லாஹு தஆலா இந்த சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் ஆக்கியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களோடு பேசவிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், அல்லாஹு தஆலாவை நேசிப்பதற்கான அடையாளங்கள். நானும் நீங்களும் பிறந்ததால், ஒரு முஸ்லிம் தாய் தந்தையிற்கு பிறந்ததன் காரணமாக சில போது முஸ்லிம் பெயர் ஒன்றை சுமந்து முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருப்போம். இன்னும் சிலர் வேறு மதத்தில் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து பின்னர் இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் என்று தெரிந்து புரிந்து ஏற்றுக்கொண்டு இந்த இஸ்லாத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இஸ்லாத்தை ஏற்றதன் பின்னர் செய்கின்ற ஒவ்வொரு அமலுக்கு பின்னாலும் அல்லாஹு தஆலா எம்மை நேசிக்க வேண்டும், நாம் அல்லாஹு தஆலாவை நேசிப்பது இன்னும் அதிகரிக்க வேண்டும், இறுதியாக வஃபாத்திற்கு பின்னர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை, சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று தான் ஒவ்வொரு முஸ்லிமும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எமது வாழ்க்கையில் இடம்பெறுகின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும், ஒவ்வொரு கிரியைகளும், நுசுக் என்ற அரபியில் சொல்வோம், ஒவ்வொரு கிரியைகளும், அன்றாட வாழ்வில் சம்பந்தப்படுகின்ற இணைய எல்லா விடயங்களும், அவையும் அவற்றுக்குரிய நீயத்தும் அவற்றுக்குரிய இலக்கும் சரியானதாக இருக்கின்ற போது, இஸ்லாமிய ஷரியாவின் வரையறைக்குள்ளால் அமைகின்ற போது அவையும் இபாதத்தாக மாறுகின்றன. அதனூடாகவும் அல்லாஹு தஆலாவை திருப்திப்படுத்தத்தான் நானும் நீங்களும் நாடுகின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த முஸாக்கராவின் ஊடாக அல்லாஹு தஆலாவை நாம் நேசிப்பதற்கான சில அடையாளங்களை குர்ஆனினதும் சுன்னாவினதும் மொழியில் உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என கருதுகின்றேன். முதலாவது, அல்லாஹு தஆலாவை நான் நேசிக்கின்றேன், அல்லாஹு தஆலா என்னை நேசிக்க வேண்டும் என்ற அந்த ஆசை உள்ளத்தின் எப்போதும் இருக்க வேண்டும். அந்த உணர்வோடு வாழ்கின்ற பொழுதுதான் எமது செயற்பாடுகள் அனைத்தும், நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகள், நாம் தொழுகின்ற தொழுகைகள், நமது அன்றாட வாழ்வின் ஏனைய செயற்பாடுகள் அனைத்தும் அல்லாஹு தஆலா என்னை நேசிக்க வேண்டும் என்பதற்காக அமைகின்ற போது, அந்த எண்ணத்தை உள்ளத்திலே மிகவும் உறுதியாக வைத்துக் கொள்கின்ற போது தான் நிச்சயமாக எமது செயற்பாடுகளின் பின்னால் அந்த நேசத்தை நாங்கள் காண முடியுமாக இருக்கும். அதனை அனுபவிக்கின்ற அந்த உணர்வோடு நாங்கள் வாழ பழகிக் கொள்வோம். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனான ஒரு உரையாடலின் போது இப்படி கூறியதாக கூறி காட்டுகின்றார்கள். மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஅஹ். யார் அல்லாஹு தஆலாவை சந்திப்பதை நேசிக்கின்றாரோ, யாசிக்கின்றாரோ, அவரையும் அல்லாஹு தஆலா சந்திப்பதை அல்லாஹு தஆலா யாசிக்கின்றான், அல்லாஹு தஆலா அதனை விரும்புகின்றான். எனவே நாங்கள் ரப்பை நேசிக்க வேண்டும். நேசிப்பதென்ற அந்த உணர்வை எமது உள்ளத்தில் எப்போதும் இருத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலாவை சந்திக்கின்ற அந்த ஆசையை இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டிய தேவை எப்போதும் இருக்கின்றது. அல்லாஹ்வை சந்திப்பதை இஸ்லாமிய பரிபாஷையில் உலகத்தில் ஒரு விதத்திலும் மறுமையில் ஒரு விதத்திலும் எமக்கு காட்டி தந்திருக்கின்றது. உலகத்தில் எப்படி என்றால், அன்றாடம் ஐவேளை தொழுகின்றோம், அது அல்லாஹு தஆலாவை நாங்கள் சந்திக்கின்ற அதி உன்னதமான சந்தர்ப்பமாக பொழுதாக இருக்கின்றது. சகோதரர்களே, சகோதரிகளே,
அதேவேளை மறுமையில் சந்திப்பது என்பது நேரடியாக ரப்பின் முகத்தை காண்கின்ற, ரப்பை காண்கின்ற, அவனோடு உரையாடுகின்ற அந்த பாக்கியத்தை இஸ்லாம் அப்படி வர்ணித்து காட்டியிருக்கின்றது. உலகத்திலே நாங்கள் ரப்பை சந்திக்கின்ற அந்த பொழுதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறியிருக்கின்றார்கள். சஹீஹுல் புகாரி முஸ்லிம் 2 கிரந்தங்களில் பதிவாக இருக்கின்ற இந்த ஹதீஸுல் குதுசி அல்லாஹு தஆலா கூறுவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். قال الله قسمت الصلاة بيني وبين عبدي نصفين ولعبدي ما سأل. அல்லாஹு தஆலா கூறுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், தொழுகையை எனக்கும் எனது அடியானுக்கும் இடையிலான ஓர் உரையாடலாக நான் அமைத்திருக்கின்றேன். அதில் அந்த அடியான் கேட்கின்ற எல்லாவற்றையும் நான் கொடுக்கின்றேன் என்பதாக அல்லாஹு தஆலா கூறிவிட்டு, ஒரு மனிதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால் ஹமிதனி ரப்பி, அப்படி ஒவ்வொரு ஆயத்துகளுக்கு பின்னாலும் அதற்குரிய பதிலை அல்லாஹு தஆலா தருவதாக அந்த ஹதீஸிலே, ஒரு நீண்ட ஹதீஸ் அந்த ஹதீஸிலே பதிவாகி இருக்கின்றது. நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகின்றோம். அந்த தொழுகையின் போது அந்த உணர்வை பெற்றுக்கொள்கின்றோமா? அந்த உணர்வோடு தொழுகின்றோமா? அல்லது ஏதோ 5 தடவை தொழ வேண்டும், அவசரமாக வந்து எப்படியாவது தொழுதுட்டு போவோம் என்ற உணர்வோடு தொழுது விட்டு செல்கின்றோமா? அன்பின் சகோதரர்களே, சகோதரிகளே, சிறுவர்களே, சிந்திக்க வேண்டிய தருணம் இது. அல்லாஹு தஆலாவை நான் சந்திக்கின்றேன், அவனோடு உரையாடுகின்றேன். அந்த உரையாடல் எவ்வளவு ஆத்மார்த்தமானதாக, எவ்வளவு ராகத்தானதாக, மனதுக்கு இதமானதாக இருக்க வேண்டும், எவ்வளவு நேரம் கொடுத்து தொழ வேண்டும். அப்படி நாங்கள் அல்லாஹு தஆலாவை சந்திக்கின்ற உணர்வோடு நேரம் எடுத்து தொழுகின்றோமா என்று ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்க வேண்டிய தருணம் இது சகோதரர்களே. எனவே அந்த உணர்வு, அல்லாஹு தஆலாவை நான் சந்திக்கின்றேன், அவனை நான் நேசிக்கின்றேன், அவனோடு தான் நான் உரையாடுகின்றேன் என்ற உணர்வோடு தொழுகையில், ஐவேளை தொழுகையில் நாங்கள் சரியான முறையில் காலத்தை கடத்துவோமாக இருந்தால், தொழுகையில் பேணி தொழுவோமாக இருந்தால், நிச்சயமாக அது எமது உலக வாழ்க்கையில் ரப்பை சந்திக்கின்ற அந்த தருணத்தை தூய்மையாக்கும். அதே நேரம் மறுமை வாழ்க்கையின் விடயத்திலும் அது அல்லாஹு தஆலாவை சந்திப்பதை இலகுவாக்கும். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இப்படி கூறுகின்றார்கள், ஒரு மனிதன் உலகத்தில் தொழுகையின் விடயத்தில் பேணுதலாக இருப்பான் என்றால், அல்லாஹ்வை சந்திக்கின்ற உணர்வோடு இருப்பான் என்றால், நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹ்வை நேரடியாக சந்திப்பதில் அது அவனுக்கு இலகுவானதாக, அழகான ஒரு பயிற்சியாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படியான அந்த உணர்வோடு ரப்பை நேசிக்கின்றேன், ரப்பை நான் சந்திக்கின்றேன் என்ற உணர்வோடு தொழுகின்ற அந்த உணர்வோடு எமது வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற நிலைமை நிச்சயமாக நமக்குள் ஏற்பட வேண்டும் சகோதரர்களே, சகோதரிகளே. அடுத்ததாக, ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அல்லாஹு தஆலாவை அவன் நேசிப்பான் என்று இருந்தால் அவன் ஒருபோதும் எந்த அமலையும் விட்டு வைக்க மாட்டான். சின்ன 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 அமல்களில் அதிகம் கரிசனை செலுத்துகின்ற மனிதனாகத்தான் அல்லாஹு தஆலாவை நேசிக்கின்ற மனிதன் இருப்பான். ஏனென்றால் அவன் ஒருபோதும் நான் பெரிய வணக்க வழிபாடுகள், அதிகமான நன்மைகளை பெற்றுத் தருகின்ற இபாதத்துகள் என்று வரையறுக்கப்பட்ட விடயங்களோடு மாத்திரம் சுருங்கிக் கொள்ளாமல் சின்ன 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 விடயங்களினூடாகவும் அல்லாஹு தஆலாவை நெருங்குவதற்கு அவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறினார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஅன் வலவ் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹின் தலீக். நீங்கள் உங்களது எந்த அமலையும் சிறியதாக கணக்கெடுத்து விட வேண்டாம். ஹத்தா மா தஜஅலு லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஅன் வலவ் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹின் தலீக். உங்களது சகோதரனின் முகத்தை பார்த்து சிரிப்பது, புன்முறுவல் பூப்பதும் கூட ஒருபோதும் சிறிய காரியமாக மாற மாட்டாது. அதுக்கும் பெரிய நன்மை இருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனை மனிதர்களை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் கொஞ்சம் சிரிச்சு அழகான முறையில் சலாம் சொல்லி 2 வார்த்தைகளை பேசிவிட்டு செல்வது என்பது ஒரு முஃமினை பொறுத்தவரை, அல்லாஹு தஆலாவை நேசிக்கின்ற மனிதனை பொறுத்தவரை அதற்கு பெரிய கூலி இருக்கின்றது என்று கருதி அவன் அந்த நன்மை அதிகம் 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 செய்ய முயற்சிப்பான். ஒருபோதும் எந்த சின்ன நன்மையை விட்டு வைக்க மாட்டான். ஏன், மற்றும் ஒரு ஹதீஸிலே கணவன் மனைவிக்கு இடையிலான வாழ்க்கையில் இடம்பெறுகின்ற சின்ன சின்ன விடயங்களையும் கூட அவன் இபாதத்தாக கருதுவான், அதற்கும் நன்மை இருக்கின்றது என்ற பார்வையில் வருவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறி காட்டியிருக்கின்றார்கள். லன் துன்ஃபிக் நஃபகத்தன் தப்தகி பிஹா வஜ்ஹல்லாஹ் இல்லா உஜிர்த பிஹா ஹத்தா மா தஜஅலு ஃபீ ஃபிம்ராத்தி.
அல்லாஹ்வின் திருப்தியை நாடி ஒரு மனிதன் எந்த சின்ன விடயத்தையும் எந்த அமலையும் சிறியதாக கருதிவிட மாட்டான். ஹத்தமா தஜஅலு ஃபீ இம்ராத்திக், தனது மனைவியின் வாயில் வைக்கின்ற ஒரு கவல உணவையும் கூட, அதற்கும் கூட கூலி இருக்கின்றது. கணவன் மனைவி அழகாக உரையாடுவதிலும் கூட இஸ்லாம் நன்மைகளை நாடி இருக்கின்றது என்றெல்லாம் குர்ஆனும் சுன்னாவும் எமக்கு கற்றுத்தந்திருப்பதன் காரணம் என்னவென்றால், அதனூடாக நாம் ரப்பை நேசிக்க வேண்டும், ரப்போடு தொடர்பு பட வேண்டும். ரப்பை நாம் நேசிக்கின்ற மனிதர்களாக எமது அன்றாட வாழ்க்கையின் சின்ன 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 அமல்களிலும் கூட அந்த திருப்தியையும் அந்த உணர்வையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு மனிதனால் மாற முடியுமாக இருந்தால், எமது வாழ்க்கையின் ஒவ்வொரு சின்ன அமல்களின் பின்னாலும் அதற்கூடாக அல்லாஹு தாலாவின் திருப்தியை பெற்றுக்கொள்ள நாடினோம் என்றால் நிச்சயமாக அதற்குரிய கூலி இருக்கும். எந்த சின்ன நன்மையை விட்டு வைக்கக்கூடாது. இன்னும் எத்தனையோ ஹதீஸ்களில் சதக்காவின் வித்தியாசமான வகையறாக்களை பற்றி, வித்தியாசமான சதக்காக்களை பற்றி அந்த ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. அவற்றிலே வருகின்ற விடயங்களை சற்று சிந்தித்து பாருங்கள். குல்லு மஅரூஃபின் சதக்கா, ஒவ்வொரு நற்செயலும் சதக்கா. இமாதத்துல் அதா அனி தரீக் லக சதகா, பாதையில் தீங்கு விளைவிக்கின்ற பொருள் ஒன்றை அகற்றுவதும் சதகா. கலிமத்துன் தய்யிபா சதகா, நல்லதொரு வார்த்தையும் சதகா. இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விடயங்களையும் இஸ்லாம் நன்மையாக காட்டி தந்திருப்பதன் காரணம், அந்த மனிதன் செய்கின்ற ஒவ்வொரு நன்மையின் பின்னாலும் அல்லாஹு தாலாவை நாட வேண்டும், அல்லாஹு தாலாவினான அன்பு அதிகரிக்க வேண்டும், தான் ரப்பை நேசிக்கின்றேன் என்ற உணர்வு வளர வேண்டும். எந்த சின்ன சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தாமல் விட்டுவிடக்கூடாது. எனவே நாங்கள் எமது வாழ்க்கையின் அன்றாட நடவடிக்கைகளில் அப்படி நடந்து கொள்கின்றோமா? மஸ்ஜிதை விட்டு போகின்ற போது 4 மனிதர்களை சந்திக்கின்ற நேரம் சிரித்து பேசுகின்றோமா? பாதையில் ஏதாவது தீங்கு விளைவிக்கின்ற ஒரு பொருளை கண்டால் அகற்றி விடுகின்றோமா? யாரோ சிலருக்கு நல்ல வார்த்தையை சொல்லி அவர்களை சந்தோஷப்படுத்துகின்றோமா? எத்தனையோ மனிதர்களோடு பொது இடங்களிலே பழகுகின்றோம். சூப்பர் மார்க்கெட்டில், ஃபியூல் ஸ்டேஷனில், பஸ்ஸில், பொது வாகனங்களில், ஏனைய பயணங்களின் போது, கொடுக்கல் வாங்கல்களில் என்று பல புதிய மனிதர்களை ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்களோடு அந்த உரையாடல்களின் போது அல்லாஹ்வை நான் நேசிக்கின்றேன், எனவே இந்த மனிதனோடு சில நன்மைகளை செய்துவிட வேண்டும் என்ற உணர்வு எமக்குள் ஏற்படுகின்றதா? இப்படி ஒரு மனிதன் சிந்தித்தால் வாழ்க்கையில் எந்த சின்ன அமல்களையும் விட்டு வைக்க மாட்டோம். அவற்றின் ஊடாக அல்லாஹு தாலாவை நெருங்குகின்ற ஒரு நிலைமையை நோக்கி எங்களால் நகர்ந்திட முடியுமாக இருக்கும். சகோதரர்களே, சகோதரிகளே, எனவே அப்படியான பயணத்தை நோக்கி நாங்கள் போக வேண்டிய தேவை இருக்கின்றது. மூன்றாவது, அல்லாஹு தாலாவை நாம் நேசிக்கின்றோம் என்றால் அதன் அதி உயர்ந்த அடையாளமாக இருப்பது என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் வாழ்க்கையில் தொடர வேண்டும், ஃபாலோ பண்ண வேண்டும். அவர்களை பின்தொடர்ந்து எமது வாழ்க்கையின் எல்லா விடயங்களையும் பார்க்க வேண்டும். இது ஒரு அற்புதமான குர்ஆன் ஆயத். இந்த ஆயத் பற்றி இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இப்படி கூறுகின்றார்கள்: ஹாதிஹி ஆயத்துன் ஃபித்னா, ஹாதிஹில் ஆயா ஃபித்னா, யானி இந்த ஆயத் மனிதர்களுக்கு ஒரு சோதனை, ஒரு டெஸ்ட். ஏனென்றால் அந்த ஆயத்தை ஒரு மனிதன் ஓதி புரிந்து விளங்கியதன் பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையை பின்தொடராமல் அவன் வேறொரு திசையில் பயணிப்பானாக இருந்தால் அவனுக்கு மிகப்பெரியதொரு சோதனையாக, ஒரு சேலஞ்சாக இது அமையும் என்பதாக அந்த ஆயத்தை பற்றி இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த ஆயத் என்னவென்றால், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹு தாலாவை விரும்புகின்றீர்கள் என்றால், அல்லாஹு தாலாவை நேசிக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் என்னை பின்தொடர வேண்டும், என்னை ஃபாலோ பண்ண வேண்டும், என்னை உமது வாழ்வின் அச்சாணியாக எடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டும். அல்லாஹு தாலா அப்போதுதான் அந்த மனிதர்களை நேசிப்பான். நாங்கள் அல்லாஹு தாலாவை நேசிக்கின்ற மனிதர்கள் என்று வாயால் மாத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமா, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகின்றோமா? இந்த ஆயத்தை தெரிந்து வைத்தவர்கள், இந்த ஆயத்தை புரிந்து கொண்டவர்கள் இதற்கு மாற்றமாக நடந்தால் அது ஒரு பெரிய சேலஞ்ச், அது ஒரு வித்தியாசமான சோதனை. நமது வாழ்க்கையின் அன்றாட நடவடிக்கைகள் பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சீரியஸாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். வியாபாரம் பற்றி இஸ்லாம் எவ்வளவு ஆழமாக அழகாக தெளிவுபடுத்தி இருக்கின்றது. எமது கொடுக்கல் வாங்கல் பற்றி எவ்வளவு ஆழமாக அழகாக தெளிவுபடுத்தி இருக்கின்றது. மனித உறவுகளோடு நடந்து கொள்வதை பற்றி, மனித உறவுகளை பேணுவது பற்றி எவ்வளவு அற்புதமான விதத்தில் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்றது. அயலவர்களோடு அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்றது.
இவையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் வார்த்தையாக வன்றி வாழ்க்கையாக வாழ்ந்தும் காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் அப்படி நடக்கின்றோமா? குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, அல்லாஹு தாலாவை நாங்கள் நேசிக்கின்றோம் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை ஃபாலோ பண்ண வேண்டும், பின்பற்ற வேண்டும். அண்டை வீட்டார்களது விடயத்தில் அப்படி நடந்து கொள்கின்றோமா? பக்குவமாக பேணுதலாக நடக்கின்றோமா? மனிதர்களுக்கு தொந்தரவில்லாத மனிதர்களாக நாம் எமது வாழ்க்கையை எமது பயணங்களை அமைத்துக் கொள்கின்றோமா? எப்படி பார்த்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை எமக்கான வழிகாட்டியாக இருக்கின்றது. அதனை சரியாக நடைமுறைப்படுத்தினால் அது அல்லாஹு தாலாவை நேசிப்பதற்கான ஒரு அடையாளமாக மாறுகின்றது. அந்த அடையாளத்தின் விடயத்தில் நாங்கள் பொடுபோக்காக நடந்து கொண்டால் நாங்கள் துர்ப்பாக்கியசாலிகள். எனவே எமது வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டல்களை பின்பற்றுகின்ற போது அது இந்த நேசத்தின் அடையாளமாக மாறும். அது பற்றி ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சில சந்தர்ப்பங்களில் மாத்திரம் வாழ்க்கையில் ஏதோ இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண வேண்டும், கட்டாயம் நாங்கள் அந்த விஷயத்தில் இஸ்லாத்தை எமது வாழ்க்கையின் வழிகாட்டலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முன்மாதிரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது போல்தான் பல முஸ்லிம்கள் சந்தர்ப்பத்திற்கு சந்தர்ப்பம் நடந்து கொள்கின்றார்கள். ஒரு திருமணம் என்று வந்துவிட்டால் ஒரு நிக்காஹை அழகான முறையில் நடாத்திவிட்டு அதன் பின்னர் உள்ள சமாச்சாரங்கள் எல்லாம் வித்தியாசமான ஜாஹிலிய கலாச்சாரங்களினால் காணப்படுகின்றது. ஒரு பயணத்தை, ஒரு ட்ரிப்பை, ஒரு குடும்பமாக செல்கின்ற ஒரு பயணத்தை ஆரம்பிக்கின்ற போது இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறைகளை பேணி நடந்து கொள்கின்றோம். ஆனால் அதன் பின்னர் செய்கின்ற கூத்துகளும் கும்மாளங்களையும் பார்க்கின்ற போது இஸ்லாத்துக்கு முற்றும் முரணானதாக, முழுவதுமே இஸ்லாத்தோடு முரண்படுகின்ற விடயங்களை பல சந்தர்ப்பங்களில் காண்கின்றோம். வியாபாரங்களின் போது ஆரம்பிக்கின்ற போது இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறைகளில் ஆரம்பிக்கின்றோம். ஆனால் நடத்தைகளில், கொடுக்கல் வாங்கல்களில், வாக்குறுதியை வழங்குவதில், கடனை வழங்குவதில், பெற்றுக்கொள்வதில் என்றெல்லாம் பார்க்கின்ற போது இஸ்லாத்திற்கு முரணான விதங்களில் பல சந்தர்ப்பங்களில் நடந்து கொள்கின்றோமே. இவையெல்லாம் அல்லாஹு தாலாவின் மீதான அன்பின் வெளிப்பாடா அல்லது அல்லாஹு தாலாவின் அன்பை மறந்து வாழ்கின்றதன் விளைவா என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு சின்ன சின்ன அமல்களையும் இஸ்லாம் கூறி தந்த விதத்தில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த விதத்தில் நாங்கள் நடைமுறைப்படுத்தினால் அல்லாஹ்வின் நேசம் இன்னும் அதிகரிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தது நான்காவது, அல்லாஹு தாலா எமக்கு எதையெல்லாம் நாடி இருக்கின்றானோ அது நலவாக இருந்தாலும் அதில் ஏதோ கெடுதிகள் எமது பார்வைக்கு தெரிந்தாலும் கூட அவற்றை ஏற்று பொருந்திக் கொள்ள வேண்டும். நலவோ கெடுதியோ, சோதனை ஒன்றோ வெற்றி ஒன்றோ, ஏதேனும் நாங்கள் எதிர்பாராத விதத்தில் எமக்கு நடக்கின்ற அனர்த்தங்களாக இருக்கலாம். இப்படி எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹு தாலாவின் ஏற்பாட்டில் நடந்தது என்பதை பற்றி ஒரு முஸ்லிம் எப்போதும் ஆழமான நம்பிக்கையோடு வாழ வேண்டிய தேவை இருக்கின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறினார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின் இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர் வலைஸ ذلك لأحد إلا للمؤمن إن أصابته السراء شكر فكان خيرا له وإن أصابته الضراء صبر فكان خيرا له. ஒரு முஃமினின் வாழ்க்கை ஆச்சரியமானது. How amazing the life of a Muslim or mu'min. இந்த வாழ்க்கை முஃமினின் வாழ்க்கையில் மாத்திரம் தான் இருக்கும், வேறு யாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. இன்னசாபத்து சர்ரா ஷக்கர் ஃபகான கைரன். அவனுக்கு ஒரு நலவு நடந்தால், ஏதாவது ஒரு சக்சஸ் ஒன்றை அவன் கண்டுவிட்டால், சந்தோஷமான ஒரு விடயத்தை கண்டுவிட்டால் ஷக்கர், அவன் நன்றி செலுத்துவான். அதன் ஊடாக ஃபகான கைரன் லஹ், அவனுக்கு அது நலவாக மாறும். ஏதாவது ஒரு கெடுதி, ஒரு சோதனை, ஒரு நஷ்டம், கஷ்டம் வந்துவிட்டால் சபர், பொறுமையாக இருப்பான். அந்த பொறுமையினூடாக அவன் அல்லாஹு தாலாவிடமிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! எமது வாழ்க்கையில் நாங்கள் அப்படி எத்தனையோ சந்தர்ப்பங்களை கண்டிருக்கின்றோம், அனுபவித்திருக்கின்றோம். எமது வியாபாரங்களாக இருக்கலாம், இளைஞர்கள், சிறுவர்கள், சிறுமிகள் இருக்கின்றார்கள், யுவதிகள் இருக்கின்றார்கள். அவர்களது கல்வி வாழ்க்கையில் அவர்களது சில சக்சஸ் ஸ்டோரிஸாக இருக்கலாம், ஒரு பரீட்சையில் சித்தி எய்தியதாக இருக்கலாம். எத்தனையோ ப்ரொஃபஷனல்ஸ் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்களது தொழில் வாழ்க்கையில் ஒரு பதவி உயர்வாக இருக்கலாம். நீங்கள் சொந்தமாக ஒரு வாகனத்தை வாங்கிய சந்தர்ப்பம், வீட்டை கட்டிய சந்தர்ப்பமாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு நலவின் போதும் ஷக்கர், அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்துகின்ற அடியானாக மாறியிருந்தால் நிச்சயமாக நீங்கள் நன்மைகளை பெற்றுக் கொள்கின்றீர்கள். அல்லாஹு தாலாவின் நேசத்துக்குரிய மனிதர்களாக மாறுகின்றீர்கள்.
அதே போன்று எதிர்பாராத விதங்களில் வித்தியாசமான சோதனைகளை, வித்தியாசமான சேலஞ்சஸை நானும் நீங்களும் சந்தித்திருப்போம். அந்த பொழுதுகளில் சபர், பொறுமையாக இருந்திருந்தால் அல்லாஹு தாலாவின் நன்மைகளை, கூலிகளை பெற்றுக் கொண்டிருப்போம். அவனது நேசத்துக்குரிய மனிதர்களாக நாங்கள் மாறியிருப்போம். சகோதரர்களே, அப்படி எமது வாழ்க்கை அமைந்திருக்கின்றதா? அப்படியானது ஒரு பயணத்தை நோக்கித்தான் நாங்கள் போகின்றோமா? ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அண்மையில் இந்த நாட்டில் நடந்த அனர்த்தத்தை பாருங்கள். ஓர் அல் குர்ஆனிய ஆயத், சூரத்துல் பக்ராவிலே வருகின்ற 155வது ஆயத். அந்த ஆயத்தில் 5 விதமான வித்தியாசமான சோதனைகள் எப்படியெல்லாம் அல்லாஹு தாலா சோதிப்பான் என்பதை அந்த ஆயத் சொல்லி தந்திருக்கின்றது. ஆனால் கடந்த மாதம் நடந்த அனர்த்தத்தின் போதுதான் அந்த 5ஐயும் ஒரே நேரத்தில் கண்கூடாக கண்ட அனுபவம் இங்கிருக்கின்ற பலருக்கும் இருக்கும். அந்த ஆயத் இப்படி சொல்கின்றது: وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. وَلَنَبْلُوَنَّكُمْ, அந்த ஆயத்தை வித்தியாசமான ஒரு மொழியியல் ரீதியான வித்தியாசமான அர்த்தத்தில் ஆழமான ஒரு வசனமாக அந்த வசனத்தை பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. வல என்று சொல்லி லாமையும் போட்டு வல நபுலுவன்ன என்று சொல்லி ஷத் நூனையும் அந்த ஆயத்திலே அமைத்து அல்லாஹு தாலா நிச்சயமாக நாங்கள் உங்களை சோதிப்போம், சோதிக்காமல் விடமாட்டோம் என்பதை உறுதியாக கூறுகின்றான். கூறிவிட்டு பிஷைஇம் மினல் ஹௌஃப், பயத்தினால், வல் ஜூ, பசியினால், வ நக்ஸின் மினல் அம்வால், சொத்து செல்வங்களில் குறைவினால், வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், உயிர்களை எடுப்பதனூடாக, வஸ்ஸமராத், உங்களது பயிர் செய்கைகள், விளைச்சல்கள், அவற்றிலே குறையை ஏற்படுத்துவதனூடாக, இந்த 5 விதங்களிலும் உங்களை நாங்கள் சோதிப்போம். வபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி இருக்கின்றது என்று அந்த ஆயத் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது. கடந்த 2 மாதங்களில் நாங்கள் சந்தித்த அனர்த்தங்களை பாருங்கள். இந்த 5ஐயும் கண்கூடாக கண்டோம். எவ்வளவு பயத்தோடு வாழ்ந்தோம் அந்த சந்தர்ப்பங்களில். நவம்பர் 27, 28ஆம் திகதி தொடங்கி இந்த அனர்த்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற காலங்களில் எவ்வளவெல்லாம் பயந்தோம், எவ்வளவெல்லாம் அச்சத்துக்கு ஆளானோம். எவ்வளவோ சொத்து செல்வங்களை சேர்த்து வைத்த மனிதர்களும் கூட அவர்கள் அந்த நேரத்தில் அவர்களது மனதிலே இருந்த அச்சத்தை, பயத்தை சற்று நினைத்து பாருங்கள். உங்களது குடும்பத்தில் எத்தனையோ உறவுகள் அப்படி இருந்திருக்கலாம், உங்களுக்கு தெரிந்தவர்கள் எத்தனையோ பேர் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கலாம். அவர்களுக்கு இருந்த அந்த அச்சத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். ஏன் நானும் நீங்களும் பாதுகாப்பான ஒரு சூழலில் இருந்திருந்தால் ஏனையவர்களை பற்றி, குடும்ப உறுப்பினர்கள் எந்த தொடர்பும் இல்லை, அவர்கள் எங்கிருக்கின்றார்கள் என்று ஒன்றுமே தெரியாத நிலையில் எவ்வளவு பயந்திருக்கு. பசி, எவ்வளவு பசியோடு எமது உறவுகள் அந்த காலங்களில் வாழ்ந்தார்கள். வசதி இருந்திருக்கும், அவர்களது பேங்க் அக்கவுண்டிலே காசாக, பணமாக எவ்வளவு இருந்திருக்கும். ஆனால் அந்த நேரம் சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை, வாங்குவதற்கு போவதற்கு ஒரு இடமில்லை, ஒரு கடை இல்லை, தின்ன வழி இல்லை. இப்படி ஒரு கஷ்டமான வாழ்க்கையை வாழவில்லையா அந்த ஜூ? வனக்ஸிமினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், எத்தனை உயிர்களை, எத்தனை சொத்து செல்வங்களை, எத்தனை பயிர் செய்கைகளை எல்லாம் இழந்திருப்போம் எமது குடும்பங்கள், உறவுகள், நண்பர்கள். சிந்தித்து பாருங்கள். இந்த சோதனைகளின் போதெல்லாம் ஒரு மனிதன் வபஷ்ஷிரி ஸாபிரீன் என்ற அந்த அற்புதமான பொறுமையோடு வாழ்ந்திருந்தால் அவன் நிச்சயமாக அவனுக்கு ஏதோ நற்செய்தி, ஏதோ ஒரு ரஹ்மத்தும் பரக்கத்தும் புஷ்ராவும் அல்லாஹு தாலாவிடமிருந்து கிடைக்கும். அதனைத்தான் அந்த ஆயத்தை நமக்கு வலியுறுத்துகின்றது. இந்த சோதனை கடந்து வந்தவர்கள் என்ற வகையில் அந்த சோதனையின் பின்னால் எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டிருப்போம், இப்போது எவ்வளவெல்லாம் அதனை தாண்டி ஒரு பயணம் வந்து சேர்ந்திருக்கின்றோம் என்பதை எங்களாலேயே மீட்டி பார்க்க முடியுமாக. இன்னும் ரப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், இன்னும் அல்லாஹு தாலாவை தொழுகின்றோம், இன்னும் அல்லாஹு தாலாவின் உதவியை எதிர்பார்த்தவர்களாக எத்தனையோ அமல்களிலே ஈடுபடுகின்றோம். இதுவெல்லாம் அல்லாஹு தாலாவை நாங்கள் நேசிப்பதன் விளைவு, அல்லாஹ் எம்மை நேசிப்பதன் விளைவு. ஒருபோதும் இந்த அனர்த்தங்களினால் எமது ஈமானோ அகீதாவோ பாதிக்கப்படாமல் நாங்கள் பக்குவமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, அல்ஹம்துலில்லாஹ். இவை இந்த சோதனைகளை எல்லாம் நலவாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு முஃமினுக்கு மாத்திரம்தான் இப்படியான அற்புதமான பாடங்களை குர்ஆனும் சுன்னாவும் கற்றுத்தருகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் சகோதரர்களே, சகோதரிகளே. எனவே எமது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனைகள், சவால்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட வெற்றிகள் வந்து குவிந்தாலும் அல்லாஹு தாலாவை சார்ந்திருக்கின்ற, அல்லாஹு தாலாவுக்கே நன்றி செலுத்துகின்ற, அவனிடமே மன்றாடுகின்ற, அவனோடே உரையாடுகின்ற அந்த கலாச்சாரத்தை, அந்த அற்புதமான வாழ்க்கையை நாங்கள் பேண கடமைப்பட்டிருக்கின்றோம். அது நிச்சயமாக இப்படியானது ஒரு ரப்புடனான உறவை எமக்குள் ஏற்படுத்துவதற்கும், அவனை நேசித்து அவனோடே அந்த வாழ்க்கையை கடத்துவதற்கும் எம்மை வழிநடாத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 5ஆவதாக, ஒரு மனிதன்
அல்லாஹு தாலாவை நேசிக்கின்றான் என்பதன் அடையாளமாக எப்போதும் அவனது நாவு ஜிக்ரை மொழிந்ததாக, எப்போதும் ரப்பை ஞாபகமூட்டியதாகத்தான் இருக்கும். எப்போதும் அல்லாஹு தாலாவை ஜிக்ரால், தஸ்பீஹாத்துகளால், தஹ்மீதாத்துகளால், தக்பீராத்துகளால் அல்லாஹு தாலாவை ஞாபகமூட்டுகின்ற மனிதனாக ஒரு மனிதன் வாழ கடமைப்பட்டிருக்கின்றான். இந்த ஜிக்ர் தான் ஒவ்வொரு பொழுதிலும் எம்மை அல்லாஹு தாலாவை கனெக்ட் பண்ணுகின்ற, அல்லாஹு தாலாவுடனான அந்த உறவை வலுப்படுத்துகின்ற ஓர் ஆயுதமாக, ஒரு அற்புதமான வழிமுறையாக இருக்கும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் தனியே பயணிக்கின்ற, தனியே ஏதோ ஒரு வேலையை செய்கின்ற, தனியாக வாழ்கின்ற சந்தர்ப்பங்கள் தான் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் அன்றாடம் நாங்கள் காண்கின்ற. பிற மனிதர்களோடு சில பொழுதுகளில் நாங்கள் கதைப்போம், வெவ்வேறு வேலைகளிலே ஈடுபடுவோம், வெவ்வேறு விடயதானங்களில் சம்பந்தப்பட்டிருப்போம். ஆனால் தனியாக நாங்கள் இருக்கின்ற போது ரப்பை ஜிக்ர் செய்தவர்களாக, மொழிந்தவர்களாக, அவனை அதிகம் 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 ஞாபகமூட்டுகின்றவர்களாக எங்களால் எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுமாக இருந்தால் இறை நேசத்தின் அடையாளமாக அது மாறும். அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இப்படி குறிப்பிடுகின்றான், ஃபத்குரூனி அஸ்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். நீங்கள் என்னை ஞாபகப்படுத்துங்கள், நான் உங்களை ஞாபகப்படுத்துவேன். நாங்கள் ரப்பை அதிகம் அதிகம் ஜிக்ர் செய்வதனூடாக, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்றெல்லாம் ஜிக்ர்களை மொழிந்து ரப்பை ஞாபகமூட்டுவதனூடாக நாங்கள் அல்லாஹு தாலாவோடு நெருங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன் ஒரு மனிதன் அதிகாலை எழுந்தது முதல் இரவு தூங்குகின்ற இறுதி நேரம் வரைக்கும் ஜிக்ர்களும் துஆக்களும் ஔராதுகளும் தான் எமக்காக இஸ்லாம் காட்டி தந்திருக்கின்றது. அந்த ஒவ்வொரு ஔராதையும் எடுத்து பாருங்கள், எல்லாமே அல்லாஹு தாலாவோடு எம்மை பிணைப்பதாக, அல்லாஹு தாலாவோடு எம்மை தொடர்பு படுத்துவதாகத்தான் அமைந்திருக்கின்றன. அல்லாஹு தாலாவுடன் அந்த உறவை நாங்கள் மெயின்டைன் பண்ணுவதற்காக இந்த ஜிக்ர் என்ற அற்புதமான வாசலை ஒரு பொழுதும் மிஸ் பண்ணி விடாமல், தவற விடாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒரு இடத்தில் ஒரு கொழும்பிலே வாழ்கின்றோம். எவ்வளவு பிஸியான உலகம், எவ்வளவெல்லாம் டிராஃபிக்காகவும் பாதை நெடுகிலும் மக்களோடும் வாகனங்களோடும் சலசலப்போடும் சஞ்சலங்களோடும் தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு ஜங்ஷனில், ஒரு சிக்னலில் நீங்கள் நிற்கின்ற போது, காலை வேலைக்கு தொழிலுக்கு செல்கின்ற நேரத்தில், பாடசாலைக்கு செல்கின்ற நேரத்தில், வெவ்வேறு உங்களது பயணங்களின் போது ஒரு ஜங்ஷனில் நிற்கின்ற போது ஜிக்ரோடு இருங்கள். அந்த ரெட் லைட்டும் கூட உங்களை பொறுத்தவரை ஏதோ ரஹ்மத்தாகத்தான் தெரியும். இல்லாவிட்டால் எவ்வளவு எரிச்சலோடும், எவ்வளவு சங்கடத்தோடும், எவ்வளவு வேதனையோடும் அந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் இருப்போம். இருக்கின்ற டிராஃபிக்கில் எவ்வளவு மனதளவில் எவ்வளவு நொந்து போய் அந்த பயணங்களில் போய்கொண்டிருப்போம். ஜிக்ரோடு இருங்கள், அல்லாஹு தாலாவை ஞாபகித்தவர்களாக இருங்கள். நிச்சயமாக அதிலே இது ஒரு ஆறுதல் இருக்கு. சில சந்தர்ப்பங்களில் பிஸியான நேரங்களில் ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் கியூவிலே நிற்க வேண்டிய தேவை இருக்கும். அது ஒரு ஃபியூல் ஸ்டேஷனாக இருக்கலாம், ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், வேற வகைவோ எத்தனையோ இடங்களிலே லைனில் கியூவில் நிற்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும். அந்த நேரங்களில் ஜிக்ரோடு இருங்கள், அல்லாஹு தாலாவை ஞாபகித்தவர்களாக இருங்கள். நீங்களே உங்களை சாந்தப்படுத்திக் கொள்ள முடியுமாக இருக்கும். அதில் ஏதோ ஆறுதலையும் ராகத்தையும் சந்தோஷத்தையும் காண்பீர்கள். ஃபஸ்குரூனி அஸ்குருக்கும். அந்த இடத்தில் அல்லாஹு தாலாவை நாங்கள் ஞாபகித்தால், அல்லாஹ் என்பதை ஞாபகித்து அல்லாஹு தாலா எமக்கு அந்த நேரத்தில் எமது உள்ளத்திற்கு தர வேண்டிய ஆறுதலையும் ராகத்தையும் நிச்சயமாக தருவான். அதில் ஏதோ ஒரு மன திருப்தி அல்லாஹு தாலா ஏற்படுத்தி வைப்பான். இப்படி வாழ்வின் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நாங்கள் சரியாக ஜிக்ர் செய்வதற்காக பயன்படுத்தி கொண்டோம் என்றால் அதில் ஏதோ பல மாற்றங்கள், ஏதோ சில ஆறுதல்கள் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன் ஐவேளை தொழுகைக்கு பின்னரும் கூட ஜிக்ர்களும் ஔராதுகளும் தான் இருக்கின்றன. காரணம், அதில் நமக்கு ஆறுதல் தேவை. தொழுகையின் போது ஏதேனும் தவறுகள், பிழைகள் நடந்திருந்தால் அவற்றிற்கான இஸ்திக்ஃபாராக, ஜிக்ராக தொழுது முடிந்த உடனேயே அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று அல்லாஹு தாலாவை ஞாபகிக்கின்றோம். இப்படி வாழ்வின் ஒவ்வொரு பக்கங்களை எடுத்து பார்க்கின்ற போதும் அவற்றிற்கென்று அல்லாஹு தாலா இந்த ஜிக்ரினூடாக, துஆக்களினூடாக, ஔராதுகளினூடாக அவனோடு தொடர்பட வேண்டும் என்பதைத்தான் நமக்கு ஞாபகிக்கின்றான். எனவே நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் பொழுதுகளையும் இந்த ஜிக்ர்களால், ஔராதுகளால் நாங்கள் நிரப்பிக்கொள்வோம். அந்த வாழ்க்கையை வாழ முயற்சி செய்தால் நிச்சயமாக அதனூடாக அல்லாஹ்வை நெருங்குகின்ற அந்த உணர்வை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும். அது 5வது. 6வது, ஒரு மனிதன் அல்லாஹு தாலாவை நேசிக்கின்றான் என்றால், அல்லாஹு தாலாவுடனான அந்த நேசம் இன்னும் 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 அதிகரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான் என்றால், அவன் எல்லா சோழிகளுக்கு மத்தியிலும்
அல்லாஹு தாலாவோடு தனியாக தொழுகையினூடாக ரப்பை வணங்குவதற்கென்றே நேரம் ஒதுக்கி அல்லாஹ்வை நெருங்குவான். இரவு பொழுதுகளில் ரப்போடு தனியே ஒரு நேரத்தை கடத்துகின்ற மனிதனாக எவ்வளவு பிஸியானவனாக இருந்தாலும் கூட அவன் அப்படி ஒரு நேரத்தை செலவழிப்பான். சூரத்து ஜாரியாத் 51வது வசனம் 17வது ஆயத்திலே 51வது அத்தியாயத்தின் 17வது ஆயத்திலே இப்படி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். அவர்கள் இரவு பொழுதுகளில் கொஞ்ச நேரம் தான் தூங்குவார்கள், கொஞ்ச நேரம் தான் ரெஸ்ட் எடுப்பார்கள். அதே நேரம் அஸ்ஹார் அந்த அதிகாலை பொழுதுகளில் வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அல்லாஹு தாலாவோடு நெருங்கி அல்லாஹு தாலாவிடம் மன்றாடி அல்லாஹு தாலாவிடம் பாவ மன்னிப்பு தேடுகின்ற மனிதராக அந்த மனிதர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். ஏன் ஒவ்வொரு நாளும் ஒரு பிஸியான வாழ்க்கை வாழுகின்றோம். உங்களது மொபைல் போனை எடுத்து பாருங்கள், எத்தனை மனிதர்களோடு இன்றைய நாள் பேசியிருப்பீர்கள். உங்களது வாகனத்தின் இன்று டிராவல் பண்ணிய டிஸ்டன்ஸை, இன்று போன தூரத்தை எடுத்து பாருங்கள், எவ்வளவோ எல்லாம் சுற்றி திரிந்திருப்போம், இங்கு அங்கென்றெல்லாம் ஓடி போய் வந்திருப்போம். நீங்களும் மனைவியும் குடும்பத்தாரும் பேசிக்கொண்ட நேரங்களை பாருங்கள், எத்தனையோ விஷயங்களை பேசியிருப்போம். உங்களது தொழில் வாழ்க்கையில் கல்வி வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட மனிதர்களுடனான உறவை எந்த விஷயங்களை எல்லாம் பேசினோம் என்று யோசித்து பாருங்கள். அதில் எவ்வளவோ நேரம் செலவழித்திருக்கும், எவ்வளவு நேரம் தூங்கினோம், எவ்வளவு நேரம் சாப்பிட்டோம், எவ்வளவு நேரம் சில விடயங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம். எல்லா நேரத்தையும் எடுத்து பாருங்கள், முழு நாளின் பெரும் பகுதி அதிலே முடிந்திருக்கும். அல்லாஹு தாலாவை தொழுவதற்காக, அவனோடு சில நேரத்தை செலவழிப்பதற்காக இரவு பொழுதில் ஒரு நேரத்தை ஒரு மனிதன் எடுத்துக்கொள்வானாக இருந்தால், அந்த சந்தர்ப்பத்தில் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் மீட்டி அதற்கான இஸ்திக்ஃபாராக அந்த சந்தர்ப்பங்களை அமைத்துக் கொள்வானாக இருந்தால், நாளை தொடங்கும் போது அந்த நாளை இப்படியெல்லாம் அழகாக கொண்டு போக வேண்டும் என்று கனவு காண்பானாக இருந்தால், அதற்கு அந்த நேரத்தை தஹஜ்ஜுத் நேரத்தை இஸ்திக்ஃபாருக்குரிய நேரமாக, தொழுகைக்குரிய நேரமாக பயன்படுத்தி அதனூடாக இன்பம் காண்பானாக இருந்தால், அவனது அடுத்த நாளை அழகாக திட்டமிட முடியுமாக இருந்தால், அந்த மனிதன் ரப்பின் உதவியோடு முழு வாழ்க்கையையும் கொண்டு செல்லக்கூடிய சக்தி பெற்றவனாக மாறுவான். இது அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்த ஒரு அற்புதமான சுன்னா. சூரத்துல் முஸம்மில் ஆரம்பத்தில் இறங்கிய ஒரு சூரா. அந்த சூராவின் ஆரம்ப வசனங்களை எடுத்து பாருங்கள். யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. முஸம்மில், போர்த்தி கொண்டிருப்பவரே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கியதன் பின்னர் அதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் போர்த்தி கொண்டிருக்கின்றார், நடுங்கிக் கொண்டிருக்கின்றார். அப்போது அவருக்கு வந்த வசியா, அவருக்கு வந்த அட்வைஸ், உபதேசம் என்ன? குமில்ல இல்லா கலீலா, இரவு நேரத்தில் கொஞ்ச நேரம் தவிர எழும்பியிருங்கள், அல்லது அதிகமான நேரம் தூங்கி கொஞ்ச நேரமாவது எழும்பியிருங்கள், அல்லது அரைவாசியாவது தூங்கி அரைவாசி நேரம் எழுந்திருங்கள். ஏதோ எழுந்து நின்று ரப்பை தொழுங்கள். வரத்திலில் குர்ஆன தர்தீலா, அழகாக குர்ஆனை ராகத்தாக ஓதுங்கள். ரப்போடு நேரம் செலவழியுங்கள். இரவு பொழுதில் ஒரு மனிதன் நேரம் செலவழிக்க முடியுமாக இருந்தால், அல்லாஹு தாலாவுக்கென்று தனியே நேரம் ஒதுக்க முடியுமாக இருந்தால், அது அவனுக்கும் ரப்புக்கும் இடையிலான உறவின் நேசத்தின் அதி அற்புதமான அடையாளமாக இருக்கும். என்ன பிஸியாக இருந்தாலும் இரவு பொழுதில் ரப்போடு நின்று ஒரு 2 ரக்காத்துகளை தொழுது ஒரு 2 சுஜூதுகளை செய்து அல்லாஹு தாலாவோடு நெருங்க முடியுமாக இருந்தால், அது நிச்சயமாக ரப்பின் அதிகமான அருள்களை பெற்றுத்தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உலகில் மட்டுமல்ல, மறுமையிலும் அது வெற்றியை தான் பெற்றுத்தரும். மறுமையில் நிழல் கிடைக்கின்ற 7 கூட்டத்தாரை பற்றி வருகின்ற ஒரு ஹதீஸிலே கடைசியாக வருவது என்னவென்றால், ரஜுல் ذكرallahu حاليا ففاضت عيناه. ஒரு மனிதன் இரவு பொழுதில் ஒரு தனிப்பட்ட பொழுதில், தனியான ஒரு நேரத்தில் அல்லாஹு தாலாவை நினைத்து அவனோடு உரையாடி அவனோடு உள்ள அந்த வாழ்க்கையை மீட்டி பார்த்து கண்ணீர் வடிப்பானாக இருந்தால், மனிதர்களோடு இருக்கின்ற பொழுதுகளில் ரப்பை நினைத்து கண்ணீர் வடிப்பது குறைவு. தனியே இருக்கின்ற பொழுதில் தான் ஒரு மனிதனால் கண்ணீர் வடித்து அழ முடியுமாக இருக்கும். அப்படி ரப்போடு நேரம் செலவழிக்க எமக்கு ஒரு சிறிய நேரத்தையும் ஒதுக்க முடியுமாக இருந்தால் நாங்கள் பாக்கியசாலிகள். மறுமையிலும் நிழலை பெற்றுக்கொள்கின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பை அடைந்து கொள்ள முடியுமானவர்களாக இருப்போம். அதன் அர்த்தம் நிச்சயமாக சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹு தாலாவை சந்திக்கின்ற அந்த பயணத்தின் அடுத்த ஸ்டெப்ஸிலே எங்களால் போக முடியுமாக இருக்கும். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்!
எனவே இரவு பொழுதில் அல்லாஹு தாலாவோடு நேரம் செலவழிக்க, அல்லாஹு தாலாவோடு எமது விஷயங்களை தனிப்பட்ட முறையில் பேச, அது பற்றி அல்லாஹு தாலாவோடு கலந்துரையாட, நல்ல சில தீர்வுகளை பெற்றுக்கொள்ள, அல்லாஹு தாலாவின் உதவியை பெற்றுக்கொள்ள எமக்கு நேரம் செலவழிக்க முடியுமாக இருந்தால் நிச்சயமாக அது அல்லாஹுவின் அருளை, ரஹ்மத்தை எங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்படி ரப்போடு நேரம் செலவழிக்கின்ற ஒரு பொழுதை எமது அன்றாட வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிப்போம். அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்றால் நாங்கள் அல்லாஹு தாலாவின் நேசத்தின் காரணமாக நாங்கள் வணங்காமலேயே, அல்லது நாங்கள் தொழாமலேயே, அல்லது நாங்கள் பொடுபோக்காக தொழுதவர்களாகவே, அல்லது நாங்கள் இடைக்கிடையே ஈமான் கூடி குறைந்தவர்களாகவே இருந்தும் கூட அல்லாஹு தாலா நமக்கு எவ்வளவு அருள்களை தந்திருக்கின்றான், அவன் எவ்வளவு எங்களை நேசிக்கின்றான். சிந்தித்து பாருங்கள். இந்த இடத்திலே யாருக்கேனும் கண் பார்வை இல்லாமல் இருக்கின்றீர்களா? இல்லை, அல்ஹம்துலில்லாஹ், எல்லோருக்கும் கண் பார்வை இருக்கின்றது. மிகச் சொற்பமானவர்கள் தான் கண்ணாடியை போட்டேனும் பார்க்கின்ற அளவுக்கு கண் பார்வை குறைந்தவர்களாக இருக்கின்றோம். யாரும் குருடர்களாக இந்த இடத்திலே இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். அனைவரும் அழகாக நடந்து மஸ்ஜிதுக்குள் வந்தோம். 2 கால்களை அந்த ரப் தந்திருக்கின்றான், 2 கைகளை தந்திருக்கின்றான். சுகதேகியாக இந்த சந்தர்ப்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கின்ற நிலைமையில் எங்களால் வாழ முடியுமாக இருக்கின்றது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! இவையெல்லாம் தந்த ரப் நாங்கள் எதுவுமே கேட்காமல் அல்லது மிக குறைவாக கேட்டதால் தந்தவைகள். இன்னும் எத்தனை அருள்களை சொல்லிக் கொண்டு சொல்லலாம். நான் பேசுகின்றேன், எனக்கு வாயை தந்திருக்கின்றான், பேசுகின்ற ஆற்றலை தந்திருக்கின்றான். நீங்கள் செவிமடுக்கின்றீர்கள், உங்களுக்கு அந்த ஆற்றலை தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இப்படி எத்தனையோ விஷயங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். இவற்றையெல்லாம் தந்த ரப் நாம் இன்னும் அதிகமாக கேட்டால், இன்னும் அவனோடு நேரம் செலவழித்தால், இன்னும் அவனுக்கென்றே ஒரு சந்தர்ப்பத்தை தனியே கொடுக்க முடியுமாக இருந்தால் இன்னும் எவ்வளவெல்லாம் எமக்கு நாடி இருப்பானோ. சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படி அல்லாஹு தாலாவோடு அவனை நாம் நேசிக்கின்றோம் என்பதற்கான அடையாளங்களோடு எமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்கின்ற பட்சத்தில், எமது வாழ்க்கையின் ஒவ்வொரு பயணங்களையும், ஒவ்வொரு சின்ன 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 அமல்களையும் நாங்கள் சரிபார்த்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவற்றினூடாக பல்வேறுபட்ட மாற்றங்கள் ஏற்படும். வாழ்க்கை அழகானது ஒரு பயணத்தை நோக்கி போகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மிக இறுதியாக இந்த 6 விஷயங்களையும் திரும்பவும் மீட்டுவிட்டு முடித்துக் கொள்கின்றேன். முதலாவது, அல்லாஹு தாலாவை நாங்கள் நேசிக்கின்றோம் என்பதற்கு அவனை நேசிக்கின்றோம் என்ற அந்த உணர்வு மக்கள் இருக்க வேண்டும். அவனை நேசிக்கின்றோம் என்ற அந்த உணர்வோடு நாங்கள் வேலை செய்ய வேண்டும். ஏனென்றால் அப்போது தான் அல்லாஹு தாலாவை நேசிப்பான். அல்லாஹு தாலாவை விரும்ப வேண்டும் என்றால் நாம் அவனை விரும்புகின்றோம், நாம் அவனை விரும்புவதற்காக தொழுகின்றோம், அவனோடு உரையாடுகின்றோம், அவனோடு உள்ள அன்றாட நடவடிக்கைகளை சரியான முறையில் அமைத்துக் கொள்கின்றோம் என்ற சிந்தனை வர வேண்டும். இரண்டாவது, ஒரு மனிதன் அல்லாஹு தாலாவை நேசிக்க வேண்டும் என்றால், அவனது நேசம் அதிகம் கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் எந்த சின்ன விடயங்களையும் விட்டு வைக்க மாட்டான். சின்ன 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 அமல்கள் விஷயத்திலும் அதிகம் கரிசனை செலுத்துவான். எத்தனையோ உதாரணங்களை பார்த்தோம். அப்படியான உதாரணங்களிலூடாக சின்ன 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 நன்மைகள், சாதாரண ஒரு புன்முறுவலில் இருந்து, கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையில் சின்னதொரு உணவு பண்டத்தை ஊட்டி விடுவதிலிருந்து, பாதையில் ஒரு தேவையில்லாத விடயத்தை அகற்றுவதிலிருந்து, எந்த சின்ன அமல்களையும் விட்டு வைக்காத ஒரு மனிதனாக ஒரு முஸ்லிம் வாழ்வான். அப்படி வாழ்ந்தால் இறை நேசத்தின் அடையாளமாக அது இருக்கும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். மூன்றாவது, அல்லாஹு தாலாவை நேசிக்கின்றோமா, அதன் அதி உயர்ந்த வெளிப்பாடு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்றோம். அவர்களது வாழ்க்கையை சரியான வாழ்க்கையாக ஏற்று நடக்கின்றோம். எமது வாழ்வின் அன்றாட நடவடிக்கைகள் ஒவ்வொன்றிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்கின்றோம் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். நான்காவது, அல்லாஹு தாலா எப்படியெல்லாம் ஏற்பாடுகளை எமக்கு ஏற்படுத்தி வைத்திருந்தாலும், அது நலவாக இருக்கலாம், கெடுதியாக இருக்கலாம், அவற்றை ஏற்று பொருந்திக் கொள்ள வேண்டும். எந்த அனர்த்தம் வந்தாலும் அது அல்லாஹு தாலாவின் ஏற்பாடு என்று அதனை கடப்பதற்குரிய வழியை பற்றி சிந்திக்க வேண்டும். எந்த வெற்றி, நலவு, சக்சஸ் ஸ்டோரிஸ் வந்தாலும் அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்தி ரப்போடே தொடர்பு படுகின்ற மனிதர்களாக நாம் எம்மை மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படி ஒரு வாழ்க்கையை நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்கின்றது. ஐந்தாவது, ஜிக்ருகளுக்கு, ஔராதுகளுக்கு, அவற்றினூடாக அல்லாஹு தாலாவை ஞாபகப்படுத்துவதற்கு, அல்லாஹு தாலாவோடு எப்போதும் தொடர்பு இருப்பதற்கு ஒரு முஃமின் அதிக முயற்சியும் கரிசனையும் எடுப்பான். அந்த உணர்வோடு நாங்கள் வாழ்கின்றோமா என்பதை பரிசீலிக்க வேண்டியிருக்கின்றது. ஆறாவது, ஒரு மனிதன் இரவு நேரத்தில் அல்லாஹு தாலாவுக்கென்றே ஒதுக்கிய ஒரு நேரத்தை எப்போதும் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்.
தனியே ரப்போடு பேசுவதற்கும் தொழுவதற்கும் சுஜூத் செய்து அதிலே துஆ கேட்பதற்கும் கண்ணீர் வடிப்பதற்கும் அல்லாஹுக்கென்று மட்டும் ஒரு நேரத்தை ஒதுக்குவதற்கு ஒவ்வொரு முஸ்லிமும் கடமைப்பட்டிருக்கின்றோம். அது தினந்தோறும் செய்யுங்கள் என்று வெறுமனே வாய் வார்த்தையாக சொல்லிவிட்டு செல்ல முடியாது. சில போது வாரத்தில் ஓரிரு முறையாக இருக்கலாம். சில போது உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பொழுதொன்றில் வாகனத்தில் சற்று நேரம் தனியே இருந்து எல்லா மொபைல் போன்ஸையும் எல்லா கெஜெட்ஸையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ரப்போடு நேரம் செலவழித்து அப்படி ஒரு பொழுதை உங்களால் அடைய முடியுமாக இருக்கும். சில போது நீங்கள் வேலை செய்கின்ற இடத்தில் ஒரு குறுகிய நேரத்தை ஒதுக்கி ரப்போடு தனியே செலவழிக்க உங்களுக்கு சந்தர்ப்பம் அமையக்கூடியதாக இருக்கும். இப்படி வித்தியாசமான சந்தர்ப்பங்களில் அல்லாஹு தாலாவுடனான அந்த உறவை வலுப்படுத்துவதற்காக தனியே நேரம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அது அந்த நேசத்திற்கான அடையாளமாக மாறும். அப்படி 6 வித்தியாசமான விஷயங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முடியுமான விஷயங்களை குர்ஆனினதும் சுன்னாவினதும் மொழியிலே நாங்கள் இந்த மஜ்லிஸிலே பார்த்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நாங்கள் பேசிய விடயங்களை, கேட்ட விடயங்களை, செவிமடுத்த விடயங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி நல்ல வாழ்வொன்றை நோக்கி போகின்ற, உலகிலும் அழகாக வாழ்கின்ற, மறுமையிலும் வெற்றி பெறுகின்ற, இறைநேசத்தை எப்போதும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களாக மாற்றுவதற்குரிய நிலைமை ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வாஹ் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.